இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கேஸ் சேனல். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 16ஆம் தேதி 12வது மாதம். இன்றைக்கி எப்படி கணிப்பு இருக்க போது, என்ன சி போர்டில் இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துடலாம். வின் நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் 800 இதுக்குரிய கேசிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா 88 64. இன்றைக்கி எப்படி கேசிங்கில் வரப்போகுது, இன்றைக்கி என்ன மாதிரி வெற்றி இருக்குது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. 8 8 6 4 ஓகேங்களா? இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து எடுப்பான், எங்கேருந்து இந்த வெற்றி வரும் அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு பக்கத்துலேயே இருக்குது, வேறு எங்கேயும் போக தேவையில்லை. 8 8 6 6 இருக்கா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 8 2 7 0, இந்த பக்கம் 2 9 4 4 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ நீ என்ன சொல்ல வரப்போகிற அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு 8 8 6 4, இங்கே 8 8 6 6 இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 78 29 29 உங்களுக்கு இங்கே எழுதி காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் இன்றைக்கி வரப்போகிற நம்பர் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? 8 2 7 8 இது ஒரு செட்டு. இதுக்கு அடுத்த செட்டாக 2 9 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு 4 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 4, அதுக்கு என்ன வரும் அப்படிங்கும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நான் டேரெக்டாகவே என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். 8 2 7 8 ஒரு செட்டு, 2 9 4 2, அவ்வளோதான். சும்மா ஒரு 25 செட்டு 35 செட்டுலாம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, சரிங்களா? அந்தளவுக்கு உங்களை வந்து கடனாளியாக்க நான் விரும்பலை. இதுதான் நண்பர்களே என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? இதில் சி போர்டில் 8 2 இருக்குது. இதை ஒரு பக்கம் வாஷ் பண்ணி வச்சுங்க. அடுத்த கட்டமாக நம்ம சி போர்டை தான் பார்க்க போகிறோம். 4Dயில் இதுதான் மேட்ரு. 8 2 7 8 2 9 4 2, இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சி போர்டு, ஓகேங்களா? சி போர்டில் 5 1 4 6 5 5 9 1 7 5 1 4 9 6 0 4, ஓகேங்களா? அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 8 இன்னும் வராமல் இருக்குது. சி போர்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தா சி போர்டில் 8, அது ஒரு 40 செட்டு வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 8 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. 8 தாராளமாக நீங்கள் வந்து சி போர்டில் வைக்கலாம். ஏனென்றால் 8 கடைசியாக எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 8 கிட்டத்தட்ட போன மாதம் 10ஆம் தேதியோ போன மாதம் 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ 8 வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே 8 வரல. ஓகேங்களா? இந்த மாதமாக இருந்தாலும் சரி, போன மாதமாக இருந்தாலும் சரி, 8 இன்றைக்கி வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 40 செட்டை நீங்கள் 50 செட்டு கூட நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி நான் 2 சொன்னேன் நம்மளுக்கு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 8 2 7 8 2 9 4 2. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னது 8 2 நோட் பண்ணி வச்சுங்கன்னு சொன்னேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 இன்னும் இங்கே பெண்டிங்கில் இருக்குது, 8 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 2 கடைசியாக வந்த தேதி போன மாதம் 29ஆம் தேதி. போன மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 வரலை. 1 வந்து 1 2 3 தடவை பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0வும் கணக்கில் வச்சுருந்தோம், 4 கணக்கில் வந்தாச்சு. இப்போ சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 2 நம்பர், அது என்ன அப்படின்னு பார்த்தா
ரெண்டுமே சரிக்கு சமமாக தராசு மாதிரி வைக்கலாம். 8 2 ஈச் 50 செட்டு. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. சி போர்டில் 8 2 இது ஒரு 50, அது ஒரு 50. நீங்கள் வச்சு வேணால் பாருங்கள். வேறு நம்பர் இறங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர். ஓகேங்களா, 2 8 2 அவ்வளோதான். ஓகேவா, இதை வச்சு தான் இன்றைக்கி ஆட்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இப்போ 2 செட்டு நீ கொடுத்துட்ட, எனக்கு அது பத்தாது, இன்னொரு செட்டு ஏதாச்சும் இருந்தால் கொடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 88 64. சரி, இந்த 88 64க்கு நம்மளுக்கு ஃபுல்லாகவே எங்கேயாச்சும் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரிலேட்டடாக எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். 4D நம்ம டெய்லி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வெற்றி கொஞ்சம் கம்மி, வெற்றி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி தேதி 16. ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுறதுக்குள்ளே நான் வெற்றியை இங்கே வாங்கி கொடுத்துருவோம் நம்பளே. அவ்வளோதான். நம்ம சொன்னால் செய்யணும், செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நான் வந்து உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய குறிக்கோள் இது தான். கண்டிப்பாக அதை எடுத்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஓகேவா, அது மட்டும் எந்தவித மாற்றத்திலையும் இல்லை. நம்மளுக்கு வந்து 8816 இங்கே இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு 8864 நம்மளுக்கு ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 88க்கு 4 6 5 4 6 4 6 5. இந்த இடத்துல 1க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு என்னவா வரும்? சரி நண்பர்களே, இப்போ நான் வந்து தெளிவாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D நல்லா நோட் பண்ணிங்க. 3 செட்டு தான். 46 59 82 78 29 42. அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 8 2 சப்போர்ட்டுக்கு வேணால் 9 வந்து ஒரு 3 செட்டு வச்சாலும் வச்சிங்க. அவ்வளோதான். இதில் தான் இன்றைக்கி ஆட்டம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இதில் தான் இறங்கவும் போகுது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம கொடுக்குற தகவலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சப்போர்ட் அனுப்பணும். அதனால் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த போர்டு மட்டும் ப்ளே பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்மியான இதில் வந்து ப்ளே பண்ணுற நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து கம்மியான செட்டில் தான் நான் அவங்களுக்கு வந்து வின்னிங் வரணும்னு நினைப்பாங்க. எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இதை அனுப்புறதுல தவறு இல்லை. அதனால் அனுப்பி சப்போர்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது ஒன்லி ஃபார் நம்மளுக்கு வந்து 4D அண்டு ஆல் போர்டு, சி போர்டு மட்டும் அப்படிங்கிற கெஸ்ஸிங் தான் இதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் கணக்கில் வேறு எங்கேயும் குழப்பம் இல்லை, தெளிவாக தான் இருக்குது. 8864க்கு நான் கொடுத்த மாதிரி சி போர்டில் 8 2 கன்ஃபார்மாக வரும். இது மட்டும் கேரண்டியாக நான் சொல்லுவேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா, திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கெஸ்ஸிங் போட்டு கசகசன்னு ரொம்ப நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன். 3 செட்டு அபாரமான வெற்றி கண்டிப்பாக வரணும். வெற்றி வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் சி போர்டு அண்ட் 4D ப்ளே பண்ணுற நண்பர்களுக்கு தனியாகவே ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.